என் தங்கையாகத்தான் நினைக்கிறேன். பெண்கள் என்றால் அவர்கள் தெய்வத்திற்கு சமம். இல்லைங்க, அவங்க யாரும் நாட்டியமா இருக்கலாம். நடின பெண்கள். ஆமா, நடின பெண்கள் தேடி வந்தால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்ப வேண்டியதானே. மகாராஜாவை பார்த்துட்டு தான் போவாங்கிறாங்க. அப்படியா? அழைத்து வாருங்கள். அண்ணா, என்னதான் இருந்தாலும் இந்த காந்தாமணி தாசி மட்டும் சொல்லக்கூடாது. என்ன கூப்பிடுறது காந்தா காந்தான் தான் கூப்பிடுவாங்க. அதனால இந்த பேர் மட்டும் நம்ம கிட்ட எது வாய் காதுல சொல்லிடுறத. ஐயா வணக்கம். ஐயா, என்னை தேடி வந்த காரணம் இருந்தாலும் இந்த நந்தவனத்துல ஒரே ஒரு ஓலை குடிச்சுதான் இருக்குது. அந்த குடிச்சுக்குள்ள நான் ஒண்டியாத்தான் இருக்கிறேன். ஏதோ மன்னர்கள் அரசர்களா வந்தார்களா, அவரு முன்னாடி ஆட்டி மாடி அவன் கொடுக்கிற பொன்பொருளை வைத்து நாங்க காலத்து கழிப்போம். ஐயே, ஒரு பெண்ணினுடைய அழகையோ அவர்களுடைய நடினத்தையோ பார்க்கும் எண்ணம் எனக்கு இல்லை. அதனால நீங்கள் நடினமாடி பறிக்கக்கூடியவர்கள். அதனால நடினம் ஆடாமலே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருளை கொடுத்து அனுப்புகிறேன். கவலைப்படாது. என்னதான் இருந்தாலும் 1000 கொடுத்தாலும் சரி, 5000 கொடுத்தாலும் சரி, 100 கொடுத்தாலும் சரி. ஏன்னா நம்ம உழைச்சிட்டு தான் காசு வாங்கிட்டு போவோம். உழைக்காம ஒரு மணி காசு செய்யாத வேலைக்கு நாங்க கூலி வாங்குறது பழக்கமே கிடையாது. எந்த வேலையா இருந்தாலும் செஞ்சுட்டு தான் அந்த கூலியே வாங்கிட்டு போவான். அப்படி பழக்கம் அதுதான். மகாராஜா, உங்க கூட நாங்களும் வந்தோம்ல. அந்த ஆட்டத்தை நான் கொஞ்சம் பார்க்கற ஆசையா இருக்கு. எனக்கு ஆசை இல்லை என்றாலும் மக்களுடைய ஆசை, மக்களுடைய சந்தோஷம் தானே மன்னருடைய சந்தோஷம். அதனால மக்களுக்காக, என்னோடு வந்த மந்திரிகளுக்காக நடினமாடுங்கள். எந்த மன்னர் வந்தாலும் சரி, அவங்க இடத்துல தஞ்சமா தான் இருப்பான். எங்களுக்கு எந்த கவரு சுதனும் கிடையாது. ஒழுக்கத்திற்கு உதாரணமா போல நாட்டியத்தை பார்க்கிறீங்களா? அப்படியா? அமருங்க. ஐயா, உங்களுக்கு பிடிச்சிருச்சா? யாருங்க வாருங்கள். பாராட்டி பொன்பொருள் தெரிவிங்களை கொடு. என்னமா பொன்பொருள் கொடுத்திருக்கிறாரு? பைத்தியக்காரா, போய் உங்ககிட்ட வாங்குறது நல்ல மனுஷன். உங்க கை வச்சவா அழுக்காயிரும். உங்ககிட்ட வாங்க மாட்டான். என்னத்தான் கொடுத்தாலும் ஒரு மன்னர் முன்னாடி அந்த மன்னரை பார்த்து கொடுத்தாதான் சந்தோஷமும் வாங்கிக்குவான். ஆட்டத்துக்கே பெருமை தான். இதுல பெருமை அதான். ஒரு மன்னர் இடத்துல கொடுத்து வாங்கினாத்தான் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு பொழுதும் உங்ககிட்ட வாங்க மாட்டேன். போ. ஏங்க, ஒரு கூலிக்காரன் கையில வாங்க மாட்டாங்களா? ஒரு கொண்டவன் மகாராஜா கையில தான் வாங்குவாங்களா? அப்படியா? ஆமா. ஆகட்டும். நீங்கள் ஆடிய நடினத்தை பாராட்டி இதில் 1000 பொற்காசுகள் இருக்கிறது. வெற்றி சுகமாய் வாழ்ந்திருங்கள். என்ன சொன்னாலும் ஒரு மயங்கவே இல்லையே. நம்மள ஆட்டத்தை பார்த்துதான் மயங்க பார்த்தா அப்பவும் மயங்கல. இவருக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்ன வழி தெரியுமா? எங்க யாரும் ஒரு ஆம்பளை மயங்கலைன்னா எங்ககிட்ட வசி மருந்து இருக்குது. சரியா? அந்த வசி மருந்து எடுத்து ஒரு வெத்தல்ல கொடுத்து அதுல தொடவை அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அப்பவே எங்களுக்கு காலை சுத்திட்டு வருவாங்க. இப்ப பாரு என்னோட நடிப்பு யாருக்கு யாரும் இல்ல. இதெல்லாம் சாம கத்த யாருமே இல்ல. ஏய், வசி மருந்து எங்க வச்சிருக்கீங்களே? எங்க? கீழே கும்மி. ஐயோ 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 ஐயா, ஒரு மஞ்சள் இடமே இல்லையாடி. இது யாருக்கு இடத்துல வசி மருந்து நாங்க வச்சுக்கிறோம். ஐயா, இந்த பொன்பொருள் வாங்குதா இருந்தா நாங்க உங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு தான் நாங்க வாங்குவோம். அப்படியா? என்ன இதோ இந்த வெத்தல் தாம்பளா இருக்குது.
இத கொடுத்துதான் அதை வாங்குவோம். ஐயே, வெத்தலை போடுறீங்க செத்து போனா கூட நான் அளவுக்கு போறதில்ல. ஐயா, ஒரு பெண்ணை பார்த்து உங்களுக்கு மனசு இறங்கல. ஏங்க சாதாரண வெத்தலை இல்ல, அது சாமிக்கு படிக்கிறது. பூவாட காரிக்கு குல தெய்வத்துக்கு வைத்து படித்தது. ஆமா ஆமா, இந்த வெத்தலை எப்படியாவது சாப்பிட்டு கீழே துப்பலாம். துப்பு கூடாது, முழுங்கிடணும். முழுங்கிடணும், இல்லன்னா அந்த ஆட்டை கண்ணை புடிக்கிறோம். ஆமா அட புடியுமா குத்தாதாது ஒட்டே ஆகணுமா? ஏங்க ஒரு ஏழைங்களுக்கு வாசல் நல்லது பண்றது தப்பு இல்லையா? கூட எந்த ஆம்பளையும் எடுத்து பார்த்ததே கிடையாது. தலை கீழே அக்மாருக்கு பத்தினி அப்படியா? இந்த தலை கீழே கும்பிட்டு வந்து போறேன். என்ன தொடாம பேசுங்க. ஏய் பின்னாடி ஏன்டா வெத்தலை கட்டி இருக்கீங்க? கூட நான் போடுகிறேன். ஏண்டாங்க நீங்களே நீங்க வாய ஆடு தொடங்க. உங்க வாய்க்குள்ள லவுக்கட் போட்டுறோம். அப்படியா? போடு. வாங்கிட்டு போறேன். ஆமா, பெயர் என்ன சொன்னாய்? என் பேர் கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? எங்க பொன்பொருள் கொடுக்குற வாங்கிட்டு போற டைம் வச்சு நம்ம காணங்கன்னு பாத்துட்டு இருப்பாங்க. ஏய் இங்கிலீஷ் பூதியே என்னே என்னோட பேரு காந்தாபடி தான். காந்தா காந்தான்னு தான் கூப்பிடுவாங்க. உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? எந்த பாம்பளையும் பார்த்தது கிடையாது. என் பொருளை கொடுங்க, நான் போறேன். பொம்பளையா பிறந்தா இப்படி பிறக்கணும். எல்லாரும் வீட்ல இருந்தா பொம்பளைங்கிறாங்களா? பாட்ட போற பார் அண்ணே ஐயா, வெத்தலைய போட்டேண்டி கட்டி கட்டி ஏறுறாடி கட்டி கட்டி ஏற புத்தி கொஞ்சம் மாறுறாடி. வெத்தலைய போட்டேண்டி கட்டி கட்டி ஏறுறாடி கட்டி கட்டி ஏற புத்தி கொஞ்சம் மாறுறாடி. ஐயா, வெத்தலையா பாடுபாடு கண்ணையே கண்ணே கண்ணையே கவிதாவே ஐயா, இந்த வெத்தலை போட்ட உலகத்திலே எல்லாம் மறந்த உலகத்திலே ஒரு பெண்ணை பார்த்தால் இது போன்ற பெண்ணு பார்க்கணும். பொம்பளைன்னா இப்படி இருக்கணும். என்ன எல்லா மன்னலும் வந்து பொன்பொருள் கொடுப்பாங்க, வாங்கிட்டு போடுவோம். நீங்க மட்டும் இப்படி வரீங்களே, இதுல சுத்தி கொண்டு வரீங்களே, இது நியாயமா தெரியுதா? என் பொண்ணு பொருளை கொடுங்க, என்ன போறேன். ஒண்ணும் குளிர் கேட்கறான். ஏய், பொருளும் பொண்ணு பொருளை கொடுங்க, என்ன போறேன். அதுல பொம்பளையே கிடையாது ஐயா. சத்தம் பண்ணாங்க இதுக்கு மட்டும். அண்ணே ஐயா,
வேண்டும். செத்தாலும் செத்துருவேன். இந்த சீமாட்டி மடி மேல சரி மாண்டாலும் மாண்டிடுவேன். இந்த காந்தாமணி மடி மேல உனக்கு நான் எனக்கு நீ என்று நீ ஆம்பளை தொட்டவே எனக்கு புரு புருன்னு வேண்டாங்க. கண்ணே காந்தாமணி 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 ஆடி ஆடி அது என்னவோ எந்த ஆம்பளையும் ஏறெடுத்து பார்த்ததே கிடையாது. எப்பதான் இந்த உலகத்தை பார்க்கிறேன். ஒருத்தர் கூட பார்த்ததில்லை. ஒருத்தர் பார்க்கணும் 10 பேர் இப்படிப்பட்ட ஒரு பத்தினிய உலகத்துல எங்காவது பார்க்க முடியுமா? ஆமா கண்ணே ஐயா நானும் ஒரு பெண்ணு தான். நீங்களும் ஒரு ஆணு தான். அதனால இந்த ஆம்பளையில நம்ப முடியாது. ஏன்னா என் மனசு அவங்ககிட்ட பறி கொடுத்துட்டுனா ஒரு 5 நிமிஷம் ஆசை தீர்த்தா போதும். நடி போடி பைத்தியக்காரி அப்படின்னு போற ஆம்பளை தான் இப்ப இருக்கிறாங்க. இல்ல நீ அது மாதிரி போயிருந்து பயமா இருக்கு. எனக்கு அண்ணன் வேணாம், தம்பி வேணாம், நாடு வேணாம், நகர வேணாம், சொத்து வேணாம், சமம் வேணாம். தற்பொருத்த அனுப்பி நான் சத்தியம் பண்றேன், எனக்கு நீதான் வேணும். செத்தாலும் நீதான், பொழைச்சாலும் உங்களோட தான். எத்தனை வார்த்தை சொன்னாலும் சரி நான் சம்மதிக்கவே மாட்டேன். ஏன்னா இப்படிதான் ஆம்பளை சொல்லி சொல்லி போய் சொல்லிட்டு அவங்க வேலை தீர்ந்து போயிடுறாங்க. இல்ல உன்னை கடைசி வரை காப்பாற்றுவேன், என்ன நம்பு. என்ன தொட்டினா எனக்கு புரு புரு வேண்டாங்க. வாடி என் ஆசையை தீர்ப்பாயே கருணை பசுங்கிலேயே என் வாசமுள்ள ரோசா பூவி கண்ணி நவமணியை கற்பகமும் தேனி திருவியுமே வாடி எங்க இருங்க. அந்த அக்கா என்ன பக்கு பக்கு சம்மதம் தானே? நான் இந்த பழக்கமே எனக்கு கிடையாது. ஏங்க இப்படி தொந்தரவு பண்றீங்க? ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும். இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறீங்க. ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கிடைக்கிறாங்க. எப்படி ஆம்பளை நம்புறது? அதனால உங்களை நம்பி என் மனசு உங்களுக்கு தரதா இருந்தா நான் சொல்றபடி செய்வீங்களா? நீ என்ன சொன்னாலும் கேட்பேன், இது சத்தியம். அவட என்ன இப்படிப்பட்ட பொண்டாட்டி கிடைக்குமா? அதனால எப்படி மை வேற செய்யறது இல்ல என் மனசு எப்படி. அதனால இப்ப என்ன செய்யறீங்களா? நீங்க எதுவுமே வேண்டாம். இப்ப என்ன எனக்காக ஒரே ஒரு உதவி செய்றீங்களா? நீ பொன் பொருள் தான் கேட்டா நடின மாடி. நான் என்னையே கொடுத்திருக்கிறேன் உனக்கு. கொடுத்து என்ன பிரயோஜனம்? வாலிமா இருக்கிறது இப்படி வாலி குறைஞ்சிருச்சுன்னா அப்புறம் நீங்க யாரும் நான் வரும். அதனால இன்னைக்கு ஒரு நாட்டு இளவரசரி அப்படி இருக்கும்போது உன் நாட்டையே என் பேருக்கு எழுதி வச்சீங்கன்னா என் மனசுக்கு இடம் உங்களுக்கு தரேன். இல்லைன்னா ஒரு கூட தர முடியாதுங்க. யாரு பொண்டாடி தானே? அடுத்த செய்யும் நம்ம பொண்டாடி தான். இல்ல போய் வேணும்னா பொண்ணு கூட போயிடுறேன். நீ இல்லாம நான் வாழ முடியாது. நீ இல்லைன்னா நான் செத்துடுவேன். நீ இல்லைன்னா நான் செத்துடுவேன். நாட்டை எழுதி கொடுங்க, அப்பதான் நம்புங்க. இல்ல நம்ப மாட்டேன். மகாராஜ ஸ்ரீ மகா கணபதி கனகாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய கனகராஜன் மன்னன் எழுதி கொடுப்பது என்னவென்றால் நாடு நகரம் நவநீத செங்கோல் பொருள் பூச்சக்கரை கொடை அனைத்தும் இந்த காந்தாமணிக்கு சொந்தம். பத்திரம் பத்திரம் இப்படிக்கு பத்திரம் வாழ் பத்திரம் வாழ் பத்திரம். இப்ப சந்தோஷமா இருக்கலாம் தானே? சந்தோஷம் எப்படி படுவேன்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல ஆவலியா? கல்யாணம் ஆகாத பெண்ணு எந்த ஆம்பளையும் எடுத்து பார்த்ததே கிடையாது. முதல்ல கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா இவன் நம்ம கூட வரமாட்டான்.
பொய் தான் பேசியாக வேண்டும். கல்யாணம் ஆயிருச்சா? என்னென்ன பொய் பேசுறது? கல்யாணம் ஆயிருச்சா இல்ல ஆகலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா ஒரு பொம்பளை வந்து எப்படி சொத்து வாங்கிட்டு போட்டு கேவலமா 4 பேர் பேசக்கூடாதுல்ல. அதனால உங்க வீட்டுல யாருமே இல்லைன்னு சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு நான் இடம் கொடுக்குறேன். எனக்கு கல்யாணமே இன்னும் ஆகல. அப்பா ஆடி வந்தாதான் 18 எனக்கு. ஆடாத உண்டா? ஆடாத உண்டா? 28. சரி சரி. அப்பா இப்பதான் சந்தோஷம். இதுதான் நம்பளுக்கு சந்தோஷங்க. இப்ப பொட்டிக்கவா வேண்டாங்க, கூச்சமா இருக்குதுங்க. அப்படியா கண்ணே? நாயகிய எப்பவுமே விட மாட்டேங்க. என் கண்ணுக்குள்ளேயே வச்சு சாப்பிட்டு ஆசையா இருக்குதுங்க. அப்படியா? ஒரு பொம்பளை அப்படி சந்தோஷம் இருந்தாலும் சரி, எந்த ஆம்பளையிலும் பார்த்தது கிடையாது. இப்பதான் முகத்தை உத்து பாக்குறேன். சரி இருந்தாலும் நான் நாட்டு மக்களுக்காக வேட்டையாட வந்தேன். நான் நாட்டுக்கு செல்ல வேண்டும். நீ இங்கே என்ன நடிச்சுட்ட? என்ன நடிச்சுட்டு என்னடி மிரட்டுற அளவுக்கு வர? அப்பவே ஆம்பளை பத்தி காமிச்சிட்டீங்களே, எப்படி மோசம் பண்ணிட்டீங்களே, மோசம் பண்ணிட்டீங்களே. என் வாழ்க்கையே வீணா தொலைச்சிட்டு போக பார்த்துட்டு பாத்தீங்களா? உங்க ஆசை தீர்ந்தா போதுன்னு போறீங்களே. யாரும் இல்லாத காலத்துல ஒட்டி உறுதியாக நான் இருக்கிறேன். எனக்கு ஆம்பளை துணை யாருமே கிடையாது. இப்பதான் ஒன்னா சேர்ந்திருக்கிற உங்க மனசார நேசிச்சுக்கவே என்ன அப்பா விட்டுட்டு போறீங்களே. உங்களுக்கு நாய்மா தெரியுதா? ஊருக்கு ஒரு பொம்பளை தான் போனா ஊர் நல்லா இருக்குது. அதனால இங்க இருந்தா எனக்கு பயமா இருக்குது. உங்க நாட்டுக்கு என்ன கூட்டு போங்க. நீ கூட வருகிறாங்க. அங்கே போனால் நாட்டில் உள்ளவர்கள் யார் என்ன என்று கேட்பார்கள். பெருமை சொல்லுங்க. என்ன அத்துணை கூட்டு போறீங்க? கொண்டாடி நாடு என்ன பண்ணுது? ஆட்சிக்கு அப்பதான் வருமானு சொல்லிட்டேன். கூடிய வருமானு தெரிஞ்சுதான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதனால நீ கவலை நாங்க அப்பா நான் இல்ல எங்க சொந்தக்காரரு. என்னதான் இருந்தாலும் இங்க நிமிடம் 6 நிமிஷம் இருக்க மாட்டேங்க. வாழ்ந்தாலும் செத்தாலும் உங்களுக்கு தான். சரியா? எப்படியாவது என்ன கூட்டிட்டு போங்க. ஒரு தந்திரம். அதாவது வீட்டுல இருக்கிற வீட்டுக்காரிய அவ வேலைக்காரி தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லி இவளை நம்ப வைக்கணும். அவத்தான் பொண்டாட்டி. ஆனா அவளை வேலைக்காரன்னு சொன்னாதான் இவன் நம்புவோம். இல்லைன்னா என்ன கலக்கி விட்டு போயிடுவோம். சரி, இதுதான் வழி. கண்ணே போகலாமா?